இன்னைக்கு நம்ம டாப் சன் நெக்ஸ்ட் மூவிஸ்ல பார்க்க போற டைரக்டர் வெங்கட் பிரபு. வெங்கட் பிரபு இவருடைய ஸ்டைலே லவ், காமெடி, மசாலா, எமோஷன்ஸ் மற்றும் கேம் கலந்த ஒரு பக்கா காம்பினேஷனில் படத்தை தருவார். என்னதான் வெங்கட் பிரபுடைய படத்தில் பார்த்த முகங்களையே திரும்ப திரும்ப பார்த்தாலும் எப்பொழுதும் சலிக்காத மாதிரியும் சளைக்காத மாதிரியும் கதைக்களம் அமைச்சிடுவார். நம்ம ஆடியன்ஸை பர்ஃபெக்டாக என்டர்டெயினும் பண்ணிடுவார். நம்ம விபியோட படங்கள்ல முதல்ல நம்ம பார்க்க போற படம் சென்னை 28. நம்ம 90s கிட்ஸுக்கு சென்னை 28 மறக்க முடியாத படமா இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கிரிக்கெட், நட்பு, காதல், ஹியூமர், வைபாகிற மியூசிக் இதுவே ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். இது வெங்கட் பிரபுடைய முதல் படம். ஆனால் இந்த படத்தை அவர் ஹேண்டில் பண்ண விதத்தையும் ஒவ்வொரு காட்சியையும் பார்க்கும்போது முதல் படமாதுன்னு வியப்பில் ஆழ்த்தி இருக்கும். இந்த படத்தோட வெற்றி அப்போ வளர்ந்துகிட்டு இருந்த பல நடிகர்களுக்கு புகழை தேடி கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்துடைய கதையில ராயபுரம் ராக்கர்ஸ் வர்சஸ் சென்னை ஷார்க்ஸ் டீமுக்குள்ள நடக்கிற போட்டி, அதனால அங்க நடக்கிற சண்டைன்னு பல எமோஷன்ஸை டச் பண்ணுது இந்த கதை. போலிங்கா ஃபீல்டிங்கா? இந்த படத்துல வர எல்லா பாட்டுகளுமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம். ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு தனி ஃபீலா கொடுத்திருப்பாரு நம்ம யுவன் சங்கர் ராஜா. கவிஞர் வாலி, கங்கை அமரன் இந்த படத்தில் பாடல்களை எழுதியிருந்தாலும் யுவன் சங்கர் ராஜா முதலா லிரிசிஸ்டா அவதாரம் எடுத்தது இந்த படத்தில் வர நட்புக்குள்ளேங்கிற பாட்டால தான். இன்னைக்கு வரைக்கும் இந்த பாட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் பாட்டா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வலம் வந்துட்டு இருக்கு. மொத்தத்தில் சென்னை 28 90s கிட்ஸுக்கு ஒரு விருந்து.